வச்ச 8 மணி நேரம் ஊற வச்ச பச்சை பயிறு இதை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். இன்றைக்கி கிருத்திகை முருகனுக்கு வேக வச்சு எடுத்துகிட்டு வா. பச்சை பயிறு ஊற வச்சு வேக வச்சாச்சு. சூடு ஆறின பிறகு நம்ம இது கூட ஒரு 2 ஏலக்காய் தேங்காய் திருவி போட்டுக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நைஸாக அரைக்கிறப்ப ஒரு மாதிரி இதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் குறப்பாக நம்ம அரைச்சிக்கணும். கடாயை அடுப்பில் வச்சுக்கின்னு இந்த வேலையை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கரையிறதுக்கு மட்டும்தான். வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து நான் பருப்பை குப்பை அரைச்சி வச்ச பச்சை பயிறு சேர்த்து நல்லா சேர்த்துக்கலாம். மாவுக்கு மஞ்சள் பொடி, மேல் மாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிட்டிகை உப்பு. இப்போ நம்ம இதை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். இந்த மாவை ஒரு சிறு சிறு உருண்டைகளை நம்ம இப்போ உருட்டிக்கலாம். உருண்டைங்களை பிடிச்சாச்சு. மாவில் முக்கி எடுத்து நம்ம இந்த மாவில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வாசம் செய்வாங்க. நான் குழி பணியாரத்தில் செய்ய போகிறேன். ஏன்னா நம்ம அந்த வந்து பருப்பெல்லாம் நல்லா வேக வச்சதுனால எண்ணெயில் போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி எண்ணெயை மிச்சமாகவும் இந்த மாதிரி செய்கிறது வேலையும் குயிக்காகும். நம்ம எப்படி எண்ணெயில் செய்கிறோமோ அந்த மாதிரியே பாருங்கள். நல்லா ஒட்டாமல் கட்டாமல் திருப்பி போட்டாச்சு. பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பசங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி பச்சை பயிர் பருப்புலேயே பச்சை பயிறு தான் நல்ல சத்தான பயிர். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அதே போல் பச்சை பயிறு பாயாசம் வந்து புதன்கிழமை சனிக்கிழமை அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியானது. சுட சுட பச்சை பயிறு சுழியம் எல்லாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் தான் பொரிச்சு எடுப்பாங்க. நான் குழி பணியாரம் சட்டியில் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சுட சுட பச்சை பயிர் சுழியம். வாங்க சாப்பிட்லாம்.